அதிகமான இறப்புகள் இப்ப ஷூக்குள்ள பாம்பு படுத்து அதை மிதிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்க. போன மாசம் கூட பெங்களூர்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஷூக்குள்ள பாம்பு இருந்தனால கடிச்சு இறந்து போயிட்டாங்க. எப்படி இந்த பாம்பு ஷூக்குள்ள வருது அப்படின்னா, சுற்றுச்சூழல அதிகமான குளிர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த பாம்புகளுக்கு கொஞ்சம் ஹீட் தேவைப்படும். அந்த ஹீட்டுக்காக நம்ம வீட்டை சுற்றி உள்ள கல்குவியிலோ இல்ல வேற இடத்துக்கு வரும்போது நம்ம ஷூக்குள்ள அது ஈஸியா உள்ள போயிடும். இன்னொன்னு, ஷூங்கிறது தரை கீழே இருக்கும், அதால ஈஸியா உள்ள போக முடியும். அந்த ஷூவுமே முன்னாடி ஒரு மோல்டு பண்ணிருப்பாங்க. அந்த மோல்டு கருப்பா இருக்கனால அது உள்ள படுத்துங்க ஈஸியா இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்காக செய்யப்பட்ட ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த ஷூவுமே ரெக்சின் கலந்த மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. ஆனா அதுக்கு தேவையான ஹீட் அந்த ஷூக்குள்ள இருக்கனால அது ரொம்ப கம்ஃபர்ட்டா ரொம்ப சேஃப்டியா உள்ள இருக்கும். நம்ம காலையில அவசரமா சாக்ஸ் போட்டு காலை உள்ள விடும் போது அந்த பாம்பை நம்ம மிதிச்சிருவோம். அந்த பெயின்ல அந்த பாம்பு நம்மள கடிச்சிரும். இப்படிதான் பல இறப்புகள் வருது. இது ஷூக்குள்ள மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. நம்ம வெளியே விற்கிற நிறைய பொருளுக்கு மேலே ஏறுது. ஷூ சொல்லலாம், சில செப்பலுக்குள்ளே இருக்கு, சிலத்துக்கு ஹெல்மெட்டுக்குள்ளேயும் இருக்கு. அதனால இப்ப மழைக்காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியே ஷூ வைக்கிறதையோ இல்ல ஹெல்மெட் வைக்கிறத தவிர்த்துருங்க. அப்படிங்க ஷூ ஹெல்மெட் வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் போட்டு ஷூவை இப்படி சாச்சு வைங்க, செவத்தறி வச்சு இப்படி சாச்சு வைங்க. வைக்கும் போது பாம்பால் உள்ள போக முடியாது. உள்ள போனாலும் நமக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா எடுத்துடலாம். ஒன்னொன்னு, காலைல ஷூ போடும் போது டார்ச் அடிச்சு பார்த்துட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஷூவை போடுங்க. ஹெல்மெட்டை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கோங்க, வெளியே வைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட உயிருக்கு நம்ம சேஃப்டி நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு காலத்துல அதோட வீடா இருந்ததா இப்ப நம்ம வீடா மாத்தி வச்சிருக்கோம். ஆனா நம்மளும் அவங்களும் ஒன்னு சார்ந்தா வாழ முடியும். இது நம்ம மேலேயும் தப்பு இல்ல, அவங்க மேலேயும் தப்பு இல்ல. அதனால நம்ம உயிருக்கு நம்ம தான் பாதுகாப்பு. முடிஞ்ச அளவுக்கு ஷூவையும் சரி ஹெல்மெட்டும் சரி நீங்க அன்றாட டெய்லி யூஸ் பண்ற பொருள் எதையும் வெளியே வைக்காம உள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம உயிருக்கு நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வைல்ட் லைஃப் கண்டென்ட்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.